சாயிராம். என் அன்பு பிள்ளையே, உன்னுடைய கடந்த கால கஷ்டங்கள், வேதனைகள், கவலைகள், ரணங்கள், கோபங்கள், போராட்டங்கள், வேதனையான சூழ்நிலைகள் எல்லாமே மாறிப்போகிற அளவிற்கு உனக்கு சந்தோஷத்தை அள்ளி அள்ளி தரப்போகிறேன். என்மேல் முழுமையாக நம்பிக்கை இருந்தால் மட்டும் மேற்கொண்டு கேள். நம்பிக்கையோடு கேள், முழுவதுமாக கேள். உன் வாழ்க்கையில் மாற்றங்கள் சர்வ நிச்சயமாக நடக்கும். இனி உன் ராஜாங்கத்தில் எப்பொழுதுமே செல்வ செழிப்பு பெருகிக் கொண்டே இருக்கும். இது வெறும் பேச்சல்ல என் பிள்ளையே, இதுதான் என்னுடைய உயிர் மூச்சு. நம்பிக்கையோடு கேட்டுப்பார். இது உனக்கும் எனக்கும் மட்டுமே புரியும் சூட்சம வார்த்தைகள். ஒரு பெரிய வைக்கோல் மூட்டையை எரிக்க ஒரே ஒரு தீக்குச்சி போதும். அந்த தீக்குச்சி ஒன்றே போதும் மலையளவு இருக்கும் வைக்கோலை மிக சுலபமாக எரித்து சாம்பலாகிவிடும். அதுபோலத்தான் உன்னுடைய பிரச்சனை கடுகளவாக இருந்தாலும் சரி, மலையளவாக இருந்தாலும் சரி, உன் சாயப்பாவின் பார்வை பட்டவுடன் அனைத்துமே எரிந்து பஸ்பமாகிவிடும். பஸ்பமாக்கி விடுவேன் உன் சாயி தேவா. உன்னுடைய அத்தனை ஜென்ம கர்மாவிலையும் அத்தனை ஜென்ம பாவங்களையும் பொசுக்கிவிட உன் சாயப்பாவின் பார்வை ஒன்றே போதும். என்னுடைய பார்வை அத்தனை வலிமையானது. என்னை அவ்வளவு சர்வசாதாரணமாக நினைத்து விடாதே. நீ நினைப்பதற்கு மேலாக அனைத்தும் மாற்றி காட்டும் வல்லமை என்னிடம் இருக்கிறது. எப்பொழுதுமே உன் மனதில் உச்சரிக்க வேண்டிய ஒரே ஒரு வார்த்தை என்ன தெரியுமா என் பிள்ளையே? என்னால் முடியும், என்னால் முடியும் என்று மீண்டும் மீண்டும் சொல்லிக்கொண்டே இரு. நீ நினைப்பதற்கு மேலாகவே எல்லாம் உன்னால் முடியும். நான் அதை உனக்காகவே முடித்து வைப்பேன். உன் சாயப்பா உனக்காகவே எப்பொழுதும் இருந்து கொண்டே இருக்கிறேன் என்பதை மட்டும் எந்த நொடியும் மறந்து விடாதே, மறுத்தும் விடாதே. என் அன்பு பிள்ளையே, நீ நடக்கும் கால்களில் எவ்வளவு வித்தியாசம் என்று இருக்கிறது என்றதை நீ சிந்தித்து பார்த்ததுண்டா? ஒன்று முன்னால் என்றால் மற்றொன்று பின்னால் வருகிறது. ஆனால் முன்னால் இருக்கும் கால் கர்வப்படவும் இல்லை, பின்னால் இருக்கும் கால் எப்பொழுதும் அவமானப்பட்டதும் இல்லை. ஏனென்றால் அவைகளுக்கு தெரியும், நிமிடத்தில் தன்னுடைய நிலை மாறும் என்பது உன் கால்களுக்கு தெரியும். அதுபோல உன் வாழ்க்கையிலும் கஷ்டங்களும் சந்தோஷங்களும் துக்கங்களும் வேதனைகளும் ஆனந்தமும் வந்து கொண்டே இருக்கும் பொழுது எதை நினைத்தும் கர்வப்படவும் படாதே, அவமானமும் படாதே, வேதனையும் படாதே. ஏனென்றால் எந்த நிலைமையும் மாறிக்கொண்டுதான் இருக்கும். மாற்றம் ஒன்றே மாறாமல் இருக்கும். இதுதான் வாழ்க்கையின் நியதியும் கூட. எனவே எது வந்தாலும், கஷ்டமோ துன்பமோ, சமநிலையோடு மனநிலையோடு இரு. அப்பொழுதுதான் எதையுமே உன்னால் தாங்கிக் கொள்ள முடியும். எதுவுமே உன் மனதை பாதிக்கவும் செய்யாது. ஒன்றை நன்றாக புரிந்து கொள். மற்றவர்கள் அழும்போது சிரிக்க நினைக்காதே. ஏனென்றால் உன்னுடைய நிலைமையும் ஒரு நாள் மாறும் என்பதை சற்று சிந்தனை செய்து கொள். தவறை வேண்டுமானால் மறந்து விடலாம். ஏனென்றால் அது தெரியாமல் செய்வது. துரோகத்தை மன்னிக்கவே கூடாது. ஏனென்றால் அது திட்டம் போட்டு செய்வது. எனவே தவறாக ஏதாவது செய்துவிட்டால் மன்னிப்பு கோரிவிடு. ஆனால் மறந்தும் கூட மற்றவர்களுக்கு துரோகம் நிலைக்க எண்ணவே எண்ணாதே. மற்றவர்கள் மனம் புண்படும்படி எப்பொழுதும் நடந்து கொள்ளாதே. என்ன முயன்றாலும், என்னத்தான் முயற்சி செய்தாலும், எத்தனை பேர் வந்து ஆறுதல் வார்த்தைகள் கூறினாலும் ஒரு சில நிகழ்வுகளை உன்னால் உன் மனதிலிருந்து நீக்கவே முடியவில்லை, மறைக்கவே முடியவில்லை. அதை நினைக்கவே கூடாது, மறக்கவே வேண்டும் என்று எப்பொழுது நீ சபதம் எடுக்கிறாயோ அந்த நாளில்தான் வழக்கத்தை விட மாறுதலாக அதிகமாகவே அந்த நிகழ்வுகளை நினைத்து கொண்டிருக்கிறாய். இதுதான் மனித மனமும் கூட. எத்தனை காலங்களாலான் என்ன, எத்தனை ஜென்மங்களானால் என்ன,
யார் எனக்கு அறிவுரை கூறினாலும் என்ன, யார் எனக்கு நல்ல வாக்குகளை சொன்னாலும் என்ன, சில கசப்பான உண்மைகளை, சில கசப்பான நிகழ்வுகளை என்னால் மறக்கவே முடியவில்லை என்று மனதால் விரும்பி தவித்துக் கொண்டிருக்கிறாய். உன்னுடைய மனதில் அத்தனை அழுத்தமான சுவடுகளை அந்த நிகழ்வுகள் பதித்திருக்கிறது. அதனால்தான் அதிலிருந்து வெளியே வர முடியாமல் சிக்கி தவித்து கொண்டிருக்கிறாய் என்பதும் உன் சாயப்பாவிற்கு தெளிவாகவே தெரிகிறது. உன் மனம் அத்தனை அதிகமாக பாதிக்கிறது. ஆனால் அனைத்தையும் மறக்கும் அளவிற்கு ஆனந்தத்தையும் இன்பத்தையும் சந்தோஷத்தையும் என்னால் ஒரு நொடியில் தந்துவிட முடியும். அப்படி மறக்கவே முடியாத, மறைக்கவே முடியாத நிகழ்வுகளை கூட மறக்கும் அளவிற்கு ஒரு நிகழ்வு நடக்க வேண்டுமென்றால் அதைவிட ஒரு சந்தோஷமான ஆனந்தம் உன் மனதில் குடிக்கொள்ள வேண்டும். அப்பொழுதுதான் அந்த கஷ்டமான நிகழ்வுகள், உன் கஷ்டமான மனநிலை மாறும். அவ்வளவு மகிழ்ச்சியான, இன்பகரமான, சந்தோஷமான சூழ்நிலையை நான் உனக்கு தர முடிவு எடுத்துவிட்டேன். அதற்கான திட்டத்தையும் தீட்டிவிட்டேன். இது வெறும் பேச்சல்ல என் குழந்தையே, என்னுடைய சத்திய வாக்கேதான். என் மீது முழுமையாக நம்பிக்கை இருக்கும் பட்சத்தில் இதை கேட்டுக்கொண்டிருக்கிறாய் என்றால் நீ நினைப்பதற்கு மேலாக அனைத்தையும் நான் மாற்றி காட்டப் போகிறேன். இது உன் சாயப்பா உனக்காகவே செய்து கொடுக்கும் சத்திய வாக்கேதான். வாழ்க்கையே பறிபோகும் சூழ்நிலையில் நான் இருந்தாலும் என்னை ஒருபோதும் கைவிட மாட்டீர்கள். என்னுடைய முழுமையான நம்பிக்கையே நீங்கள்தான் சாயிராஜாவே என்று என் மீது முழு நம்பிக்கையாக இருக்கும் என் பிள்ளையிடம் இதோ நான் பேச வந்திருக்கிறேன். உன் வாழ்க்கை உன்னுடையது. அந்த வாழ்க்கையை நீ வாழ்ந்துதான் ஆக வேண்டும். யாரும் உன் வாழ்க்கையை மற்றவர்களுக்காக வாழ முடியாது. இப்பொழுதெல்லாம் எதுவுமே பிடிக்காதது போல் உன் வாழ்க்கையை நீ வாழ்ந்து கொண்டிருக்கிறாய். உனக்கு யாரிடமும் பேசவும் பிடிக்கவில்லை, யாரையும் பார்க்கவும் பிடிக்கவில்லை. வாழ வேண்டுமே என்று வாழ்ந்து கொண்டிருக்கிறாய். இந்த வாழ்க்கையையே நான் வெறுத்து விட்டேன், இந்த வாழ்க்கையால் எனக்கு வெறுப்பு தான் அதிகமாக இருக்கிறது என்ற சிந்தனையோடுதான் எப்பொழுதுமே சுழன்று கொண்டிருக்கிறாய். இதுநாள் வரை என் வாழ்க்கையில் எந்த நல்ல நிகழ்வுகளும் நிகழ்ந்ததே இல்லை. அது நிகழ்ந்தாலும் அடுத்த நொடியே வேறு ஒரு பிரச்சனை வந்துவிடுகிறது. இப்படி காத்திருந்து காத்திருந்து பிரச்சனையோடு என் வாழ்க்கை முடிந்துவிடுமோ என்று பயத்தோடு எப்பொழுதும் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன். என்னுடைய நம்பிக்கையாக சாயிநாதர் இருக்கிறார் என்ற நம்பிக்கையில்தான் இது நாள் வரை வாழ்ந்து கொண்டிருந்தேன். இப்பொழுது அந்த நம்பிக்கையும் கொஞ்சம் கொஞ்சமாக குறைந்து சாயிநாதரும் என்னை கைவிட்டு விடுவாரோ என்ற கேள்விக்குறியோடு என் வாழ்க்கை நகன்று கொண்டிருக்கிறதே. இனி என்னதான் நான் செய்ய என்ற குழப்பம் உன் கண்களில் தெரிகிறது. உன்னை நான் பார்த்து கொண்டுதான் இருக்கிறேன். என் பார்வை எப்பொழுதும் உன் மீதுதான் இருக்கிறது. பிள்ளையே, என்னை முழுவதுமாக நம்பி என்னிடம் அனைத்தையும் என் காலடியில் ஒப்படைத்து விட்டாயல்லவா? இனி தைரியமாக இரு. முதலில் வாழ்க்கை என்றால் என்ன என்பதை புரிந்து கொள். அதைவிட மிக முக்கியமாக, நான் யாரையும் எந்த நேரத்திலும் கைவிடுவதே இல்லை. இதை உன் மனதில் ஆழமாக பதிய வைத்துக்கொள். நீ என்னிடம் உன் குறைகளை வந்து என்னிடம் கொட்டும் பொழுது, அதை நான் தீர்த்து வைக்கும் போது கடவுளை அதிகமாக நம்புகிறாய், என்னை முழுவதுமாக நம்புகிறாய். ஆனால் அதே குறைகளை, அதே பிரார்த்தனையை நான் நிறைவேற்றாத போது, உனக்கு தீர்க்காத போது என்மேல் இருக்கும் நம்பிக்கையை இழந்து விடுகிறாய். அது அப்படியல்ல. நான் உன்னுடைய குறைகளை தீர்க்காத போது, இறைவன் உன் குறைகளை தீர்க்காத போதுதான் கடவுள் உன்மேல் நம்பிக்கை மிக அதிகமாக வைத்திருக்கிறார் என்று அர்த்தம். இதை முழுவதுமாக நம்பி, இதை முழு மனதோடு கேள். இதன் கடைசியில் உனக்கு அந்த அர்த்தம் மிக நன்றாகவே புரியும்.
ஒரு சமயம் ஒரு ராஜா ஒரு கோவிலில் தன் பிறந்த நாளை முன்னிட்டு அன்னதானம் செய்து கொண்டிருந்தார். அப்போது ஒரு பரம ஏழை வந்து வரிசையில் நின்றாராம். அவரை பார்த்த மற்றவர்கள் முகம் சுளித்து ஒதுங்கி நின்றனர். இதை உணர்ந்த அந்த ஏழை, இவர்களுக்குத்தான் நம்மை பிடிக்கவில்லையே, வரிசையில் நிற்காமல் ஒதுங்கி நின்று எல்லோரும் அன்னதானம் பெற்ற பின்பு நாம் வாங்கிக் கொள்வோம் என்று தள்ளி நின்றாராம் அந்த பிச்சைக்காரர். நேரம் போய்க்கொண்டே இருந்தது. இவன் தள்ளி நின்றதால் இவனுக்கு பின்னால் வந்தவர்கள் எல்லோரும் அன்னதானம் பெற்றார்கள். சிலர் அன்னதானம் பெற்றுக்கொண்டு இவனை ஏளனம் செய்து சிரித்துவிட்டும் போனார்களாம். இவன் வாயை திறந்து எதுவுமே சொல்லவில்லை என்றாலும் மனதிற்குள் ஒரு சோகம். எல்லோருக்கும் தரப்படும் அன்னதானம் கூட நமக்கு கிடைக்க எவ்வளவு காத்திருக்க வேண்டியிருக்கிறது, எவ்வளவு போராட்டம், எவ்வளவு இழி சொல். போன ஜென்மத்தில் என்ன பாவம் செய்தோமோ இப்படி தவித்து கொண்டிருக்கிறோமே என்று தன் விதியை நொந்து கொண்டானாம். மாலை வரை காத்திருந்து காத்திருந்து, சரி நமக்கு இன்று பட்டினி என்று எழுதியுள்ளது போல என்று நினைத்து கொண்டு, அப்பனே இறைவா, என்னை ஏனப்பா இப்படி ஒரு இழி பிறவியில் பிறக்க செய்தாய் என்று கோபுரத்தை பார்த்து மனதில் உள்ள தன் குமுறலை சொல்லிவிட்டு கோயில் அருகே உள்ள குளத்தில் அமர்ந்தாராம். குளத்து நீரை கையில் எடுத்து முகத்தை கழுவி படியில் சோர்வாக அமர்ந்தானாம் அந்த பிச்சைக்காரன். ராஜா அன்னதானம் கொடுத்து முடித்து அந்த படித்துறையில் காலார நடந்து வந்தார். என்னப்பா, சாப்பிட்டாயா என்று ஒரு 10 அடி தூரத்தில் குளத்தில் தன் முகத்தை பார்த்து கொண்டிருந்த அந்த ஏழையிடம் கேட்டாராம். கேட்பது ராஜா என்று தெரியாமல், ஊரே சாப்பிட்டது, என் தலையில் இன்று பட்டினி என்று எழுதியுள்ளது போல ஐயா என்று விரக்தியாக முகத்தை திருப்பாமல் கூட குளத்தை பார்த்தபடியே பதில் சொன்னானாம் அந்த ஏழை. அவன் கூறிய அந்த பதில் ராஜாவின் மனதை மிகவும் உருக்கியது. என் பிறந்த நாளில் ஊர் மக்கள் யாரும் பசியுடன் உறங்கச் செல்லக்கூடாது என்றுதானே அன்னதானம் ஏற்பாடு செய்தோம். ஒரு அப்பாவி ஏழை இப்படி விடுபட்டுள்ளானே என்று அவன் அருகில் சென்று அவன் தோளில் கை வைத்து, மன்னித்து விடப்பா, ரொம்ப பசிக்கிறதா உனக்கு என்று கேட்க, குளத்து நீரில் தலையில் கிரீடம், காதில் குண்டலம், நெற்றியில் திருநீர், முகத்தில் வாஞ்சை என்று ராஜா தெரிய திடுக்கிட்டு எழுந்தானாம் அந்த ஏழை. ராஜா, ஐயா, நீங்கள் என்று தெரியாமல் அமர்ந்து கொண்டே பதில் சொல்லிவிட்டேன், மன்னிக்க வேண்டுகிறேன் என்று பதறி எழுந்தானாம். இவனின் பண்பை பார்த்த ராஜா சத்தமாக சிரித்தார். வா, இன்று நீ என்னோடும் ராணியோடும் விருந்து உண்ணப் போகிறாய் என்று அவனை பேச விடாமல் இழுத்து சென்று அவனை தேரில் ஏற்றிக்கொண்டு அரண்மனைக்கு விரைந்தாராம் ராஜா. அரண்மனைக்கு சென்றவுடன், போ, குளித்து விட்டு வா என்று தனக்கென்று வாங்கி வைத்திருந்த புதிய ஆடைகளில் ஒன்றை அவனுக்கு கொடுத்தாராம். குளித்து புத்தாடை அணிந்து வந்தான் அந்த ஏழை. அறுசுவை விருந்து கொடுத்தார். சாப்பிட்டு முடித்து அவன் கையில் ஒரு குடம் நிறைய பொற்காசுகளை கொடுத்தாராம் ராஜா. இன்றிலிருந்து நீ ஏழை அல்ல, இந்த பணத்தை வைத்து நீ விரும்பும் தொழிலை நேர்மையாக செய்து கௌரவமாக வாழ் என்று வாழ்த்தினாராம் ராஜா. அதுவரை அமைதியாக இருந்த ஏழையின் கண்ணில் தாரை தாரையாக கண்ணீர் கொட்டியது. ஏனப்பா அழுகிறாய் என்று ராஜா கேட்க, நான் இது நாள் வரை பிறவி ஏழை என்று மட்டும்தான் நினைத்திருந்தேன். ஆனால் இந்த தருணம்தான் நான் ஒரு பிறவி முட்டாள் என்று புரிந்து கொண்டேன் என்று சொன்னானாம். ராஜா, ஏன் அப்படி சொல்கிறாய் என்று கேட்க, வாழ்க்கையில் இன்றுதான் முதல் முறையாக கோபுரத்தை பார்த்து என்னை ஏன் இப்படி வைத்திருக்கிறாய் என்று ஆண்டவனிடம் கேட்டேன். இறைவனிடம் கோபித்து கொண்டேன். அப்படி கேட்ட சில நிமிடங்களில் உங்களை அனுப்பி என் தலையெழுத்தையே மாற்றிவிட்டான் இறைவன். கடவுளிடம் கேட்டால் நாம் கேட்டதை விட இன்னும் பல மடங்கு அள்ளி அள்ளி கொடுப்பார் என்று இன்று வரை புரியாமல் ஒரு முட்டாளாகத்தானே இருந்துள்ளேன் என்று சொல்லி சொல்லி அழுதானாம் அந்த ஏழை. உனக்கு ஒன்று கிடைக்கவில்லை என்றால் சராசரியை விட மிக சிறந்த ஒன்றை உனக்காக கடவுள் இறைவன் தரப்போகிறார் என்று முழுமையாக நம்பு. நல்லதே நடக்கும். எப்பொழுதும்
நான் உனக்கு துணையாக எப்பொழுதும் இருந்து கொண்டே இருப்பேன். உன் வாழ்க்கைக்கு எது தேவையோ அதை சரியான நேரத்தில் சரியான தருணத்தில் உன்னிடம் கொண்டு வந்து சேர்ப்பேன். நான் உன்னிடம் இருக்கும் பொழுது நீ தேவையில்லாமல் கவலைப்படவோ பயப்பட வேண்டிய அவசியமே இல்லை. நான் இருக்கிறேன். இருப்பதே மிக மிக நல்லது. ஏனென்றால் இந்த உலகத்தில் உள்ள அனைவருக்குமே எல்லாமுமே தெரிந்தும் புரிந்தும் இருக்க வேண்டிய அவசியமே இல்லை. உன்னை படைத்த இறைவனுக்கு மட்டுமே அனைத்தும் தெரிந்தால் போதும், அனைத்தும் புரிந்தால் போதும். தகுந்த நேரம் வரும் வரை பொறுமையோடு காத்திரு. உனக்கானதை யார் மூலமாகவோ உன்னிடம் கொண்டு வந்து சேர்க்கும் வேலையை உன் சாயப்பா நான் ஏற்றிருக்கும் பொழுது நீ தேவையில்லாத பயத்தை உன் மனதில் நிரப்பிக் கொண்டிருப்பதை நிறுத்திவிடு. நான் இருக்கிறேன் அனைத்திற்கும் சாட்சியாக. என்ன கேட்டாலும் என்ன படித்தாலும் என்னதான் நடந்து கொண்டாலும் உனக்கு புரிவதும் புரியாமல் இருப்பதும் என்னுடைய கருணையால் தான் என்பதை புரிந்து கொள். அப்படி நீ புரிந்து கொண்டாலும் அறிந்து கொண்டாலும் யார் மூலியமாக அறிந்து கொண்டாலும் கூட அடுத்தது நீ என்ன செய்வாய், என்ன யோசிப்பாய், என்ன சிந்தனை செய்து உன் வாழ்க்கையில் நீ நகர்த்துவாய் என்பதும் எனக்கு மிக மிக நன்றாகவே தெரியும். சில விஷயங்களை நான் உனக்கு தெரிவிக்கிறேன். சில விஷயங்களை, சில குழப்பங்களை நான் உனக்கு தீர்த்து வைக்கின்றேன். அது மட்டுமல்லாமல் உனக்கு புரியாத பல விஷயங்களை நான் உனக்கு புரிய வைக்கின்றேன். உன்னை சுற்றி இருப்பவர்கள் யார் நல்லவர்கள், யார் தீயவர்கள், யார் உன்னிடம் உண்மையாக இருக்கிறார்கள், யார் நடித்து கொண்டிருக்கிறார்கள் என்பதையும் நான் உனக்கு தெள்ள தெளிவாக காட்டிக் கொண்டிருக்கிறேன். கஷ்டங்கள், துரோகங்கள், வஞ்சனைகள், மாயைகள் என்று அனைத்திலிருந்தும் உன்னை நான் காப்பாற்றிக் கொண்டும் இருக்கிறேன். ஆனால் ஒரு சில ரகசியங்கள் ரகசியங்களாகவே இருந்துவிட்டு போகட்டும். அதை தெரிந்து கொள்ள வேண்டும் என்று நீ முற்பட்டால் அந்த ரகசியம் உனக்கு புரியாமலேயே போய்விடும். அந்த ரகசியங்கள் ரகசியங்களாகவே இருந்தால்தான் உன் வாழ்க்கைக்கு அது சரியானதாகவே இருக்கும். அதனால் இது நமக்கு தெரியவில்லையே, இது நமக்கு புரியவில்லையே என்று மனதை போட்டு குழப்பிக்கொள்ளாமல் பயப்படாமல் கலங்கி நிற்காதே. அதுதான் உன்னுடைய தாயாகவும் தகப்பனாகவும் இருக்கும் எனக்கு அனைத்தும் தெரியுமல்லவா? ஒரு சில காரணத்திற்காகத்தான் நான் அதை மறைத்து வைக்கின்றேன். உனக்கு தெரிந்ததும் உனக்கு தெரியாததும் உன் அப்பாவின் அருளால் தான் என்பதை புரிந்து கொண்டு செயல்படு. உனக்கு எல்லா உண்மைகளையும், எல்லா நிகழ்வுகளையும், எல்லா ரகசியங்களையும் உனக்கு கொடுப்பவன் உன் சாயப்பாதான். உன் வாழ்க்கையில் நடப்பது, நடந்தது, நடக்கப் போவது எல்லாத்தையும் திட்டம் தீட்டுபவனும் உன் சாயிநாதர்தான். ஒரு சில அல்ல பல விஷயங்களை கூட உனக்கு மறைத்து வைத்திருப்பவனும் உன் சாயிநாதாதான். எனவே நீ அறிந்ததையும் அறியாததையும் மறைத்துவிட்டு நான் உனக்கு கூறும் அனைத்து ரகசியங்களையும் அதன்படியே கேட்டுவிட்டு உன் சாயப்பாவை முழுவதுமாக அறிந்து கொள். நம்பிக்கையோடு இரு. எது வந்தாலும் பார்த்து கொள்ளலாம் என்ற தீர்க்கமான சிந்தனையோடு இரு. அனைத்துமே உனக்கு சாதகமாக முடியும்படி நான் பார்த்து கொள்கிறேன். துன்பத்தை கொடுப்பவர்கள் நிச்சயம் ஒரு நாள் கொடுத்ததை விட அதிகமாகவே பெறுவார்கள். இதுதான் வாழ்க்கையின் நியதியும் கூட. உங்களுக்கு நம்பிக்கை அளிப்பவர்களின் அருகில் இருந்து பார். எப்பொழுதுமே வெற்றி உங்களுக்கு அருகில் இருந்து கொண்டே இருக்கும். நீ காத்திருக்கும் போது நேரம் மெதுவாக நகரும். நீ தாமதமாக வரும் பொழுது நேகம் மிக வேகமாகவே நகரும். இதுதான் வாழ்க்கை. நீ சோகமாக இருக்கும் போது காலம் மிக கொடியதாகவே இருக்கும். நீ மகிழ்ச்சியாக இருந்து பார். காலம் மிக அற்புதமானதாகவே இருக்கும். மிக மிக அற்புதமானதாகவே இருக்கும். நீ வழியில் இருக்கும் பொழுது காலம் முடிவுற்றது. நீ சலிப்படையும் பொழுது நேரம் நீண்டு கொண்டே இருக்கும். உன் உணர்வுகள் மற்றும் உன் நிலைகளால் தான் காலம் தீர்மானிக்கப்படுகிறது என்பதை மிக தெளிவாக புரிந்து கொள்.
அப்பொழுது வாழ்க்கையை புரிந்து கொள்ளலாம். உன்னுடைய எண்ணத்தால் தான் உன் வாழ்க்கையின் நேரமும் காலமும் போகிறதே தவிர கடிகாரத்தால் அல்ல என்பதை நன்றாக புரிந்து கொள். வாழும் வாழ்க்கை உன்னுடையது. அதில் ஒவ்வொரு நொடியையும் உங்களுக்கென்று பயன்படுத்திக் கொள். ஒவ்வொரு நொடியையும் சந்தோஷமாகவும் நிம்மதியாகவும் பயன்படுத்திக் கொள். உன்னுடைய சிந்தனை முழுவதுமே சாயிநாதர் மேல் வை. உனக்கிருக்கும் பிரச்சனைகள் மேல் உன்னுடைய கவனத்தை திசை திருப்பாதே. நீ அப்படி சோகங்களையும் கஷ்டங்களையும் வேதனைகளையும் நினைத்து கொண்டிருந்தால் உன்னால் முழுவதுமாக என்னை பார்க்க முடியாது. மனதை நிம்மதியாகவும் வெறுமையாகவும் வைத்துக்கொள். தேவையில்லாத பிரச்சனையை மனதில் போட்டு குழப்பிக் கொண்டிருப்பதால் தான் இவ்வளவு வேதனைப்படுகிறாய் என்பது உன் சாயப்பாவிற்கு நன்றாகவே தெரியும். உன்னை வேதனைப்படுத்தியவர்கள், உன்னை காயப்படுத்தினவர்கள், உன் மனதை ரணமாக்கி சென்றவர்கள், உன்னை வேண்டாம் என்று உதறி சென்றவர்கள், இப்படி யாராக இருந்தாலும் நீ எப்படி வாழப்போகிறாய் என்று பார்த்து கொண்டிருப்பவர்களுக்கு மத்தியில் பிரம்மாண்டமாக மிக வெளிச்சமான வாழ்க்கையை வாழ்ந்து காட்டினால்தானே அவர்களுக்கு நீ கொடுக்கும் நல்ல பதிலடியாக இருக்கும். அதை விட்டுவிட்டு புலம்பிக் கொண்டு கண்ணீரை சிந்திக்கொண்டு தேவையில்லாமல் கண்ணீரை வீணடித்து கொண்டு அப்படியே உட்கார்ந்திருந்தால் உன் வாழ்க்கையை எப்படி வாழ்வது, எப்படி ஜெயிப்பது, எப்படி பிரகாசமாக அவர்களுக்கு வாழ்ந்து காட்டுவது? சற்று சிந்தித்துப்பார் என் பிள்ளையே.